அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். பிலிப்பியர் 2:13. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இப்ப நம்முடைய இருதயத்துல விருப்பத்தை கொடுக்கிறவரும் தேவனாம், அதன்படி செய்ய வைக்கிறவரும் தேவனாம். என்ன அருமையான ஒரு சத்தியம் பாருங்களேன். சில நேரம் நம்ம வாழ்க்கையில நம்ம சில காரியங்களை விரும்புகிறோம் இல்ல, இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த தொழில நம்ம சிறந்து விளங்குனா நல்லா இருக்குமே, இந்த காரை வாங்கியிருந்தா நல்லா இருக்குமே, இந்த இந்த வீடு கட்டினா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் இல்ல விருப்பங்கள் விரும்புகிறோம் இல்லைங்களா? அப்போ வசனம் சொல்லுகிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை உண்டாக்குகிறாராம். அப்போ சில நேரம் நம்ம விரும்பிட்டு சொல்றோம், சே நம்ம இதை ஆசைப்படுறோம், ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு கேட்கிறோம் பாருங்க. அந்த ஆசையை கொடுக்கிறவரே அவர்தான், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். அப்போ உங்களில் விருப்பங்களை கொடுக்கிறவரும் அவர்தான், அந்த விருப்பத்திற்கேற்ற செய்கையை உண்டாக்குகிறவரும் அவர்தான். ஆமென். அப்போ நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அப்போ சில நன்மையான காரியங்களை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். ஒருவேளை ஒரு முக்கியமான காரியத்திற்காக உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆசைப்பட்டு, ஆண்டவரே நான் ரொம்ப ஆசைப்படுறேன், எனக்கு கிடைக்கணும், கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களில் அந்த விருப்பத்தை கொடுத்தவரே ஆண்டவர் தான். விருப்பத்தை கொடுத்தவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவன் அந்த விருப்பம் தெய்வ சித்தம் தான். சிலருக்கு நான் விரும்புகிறேன், ஆனா இது காட் சொல்லான்னு தெரியல அப்படின்றோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் விருப்பத்தை நான் கொடுத்ததே நான் தான். அவன் விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறார். அப்போ இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நான் விரும்புகிறேன், இந்த கார் வாங்குவதற்கான பணம் எனக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. நான் போய் என்ன செய்யறேன், காரை வாங்குறேன். செய்கையும் உண்டாக்குகிறார். அப்போ நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஆண்டவர் என் கூட இருந்து அதை வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். அப்போ ஒரு சுகமா இருக்கட்டும், நான் ஆண்டவர் நான் சுகமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த விருப்பத்தை அவர் தான் கொடுத்துறாரு. ஏன்னா சிலுவையில் அவர் எனக்காக மரித்திருக்கிறார். அப்போ அந்த சுகத்தை பெறுவதற்கு தேவன் என்ன பண்றாருன்னா, நான் விசுவாசிக்கும்படியா எனக்கு உதவி செய்கிறார். அப்ப விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார். இந்த பரீட்சையில பாஸ் ஆனா நல்லா இருக்கும்ன்றது விருப்பம். அப்ப அந்த பரீட்சைக்கு நான் என்ன தயார்படுத்துறேன், எப்படி நான் படிக்கிறேன், அதே போல படிச்சு பரீட்சை அன்னைக்கு போய் என்ன செய்யறேன், எழுதுகிறேன். அப்ப விருப்பத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார், செய்கையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், தேவன் சில நல்ல விருப்பங்களை நீங்கள் விரும்பும்படியாய் செய்ய போகிறார். அப்போ சில பெரிய காரியங்களை நீங்க என்ன செய்ய போறீங்க, விரும்ப போறீங்க. பெரிய பெரிய பதவிகளை நீங்கள் விரும்புகிறீர்கள். தேவன் சொல்லுகிறார், நானே அந்த விருப்பத்தை கொடுக்கிறேன், அந்த விருப்பத்திற்கேற்ற செய்கையும் நானே உண்டாக்குவேன், உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி தருவேன், உன் நல்ல தகப்பன் நான் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப அவரே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அப்படின்னா நம்ம விரும்புகிற காரியங்கள் அவருடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம், அது அவருடைய சித்தமா இருக்கிறது. நம்ம பொருளாதார தரத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அது அவருடைய சித்தமா இருக்கிறது. நம்ம ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அதுவும் அவருடைய சித்தமா இருக்கிறது. அப்போ அவருடைய சித்தத்தின்படிதான் என்ன செய்கிறார், நம்முடைய இருதயத்திலே விருப்பங்களை கொடுக்கிறார், அடுத்ததன்படி செய்கையும் கொடுக்கிறார். ஆமென். எனவே நீங்கள் விரும்புகிற காரியம் ஆகும். ஆமென். நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். நீங்கள் விரும்புகிற பதவி உங்களை தேடி வரும். விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.